ஹலோ கைஸ், இன்னைக்கு காஷின் என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பைத்தான் சீரிஸ் தான். பைத்தானில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க. கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 100 நம்பர் பிரிண்ட் பண்ணணும், இல்லை ஒரு 50 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 50 நம்பர் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு 50 நம்பர் வேணாம், எனக்கு 25 நம்பர்ஸ் போதும், இல்லை ஒரு 30 நம்பர்ஸ் போதும்னா நான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு நேம் இருக்குது, இப்போ என் நேம் இருக்குது, இப்போ காஷின்னு ஒரு நேம் இருக்குன்னா அந்த நேமை நான் ஒரு 10 வாட்டி பிரிண்ட் பண்ணணும், இல்லை 30 வாட்டி வரணும்னா திருப்பி அதே நேம் எனக்கு வரணும்னா அப்போயே நான் அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் எனக்கு 3 விதமான டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸு இஃப் எல்ஸ்னு ஒன்று இருக்குது, நெஸ்டட் இஃப் எல்ஸ்னு ஒன்று, 4 விதமான டைப்ஸ் இருக்குது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில். இதில் இஃப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா தப்பா, இப்போ நான் 20 10 வேல்யூ கொடுக்குறேன்னா 20ல் 10 பெருசா இல்லை 10 20 பெருசா அந்த மாதிரி செக் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 10 நம்பர் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, 10 நம்பரில் எனக்கு ஒரு 5 நம்பர் போதும், 5 நம்பருக்கு அப்புறம் எதுவும் வேணாம்னா நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இல்லை 10 நம்பரில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது, எனக்கு 4 மட்டும் வேணாம், இல்லை என்னோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணிட்டுருக்கு, 10 பேர் நேம் வந்து பிரிண்ட் பண்ணிட்டுருக்கு, 10 எம்ப்ளாயி நேம் பிரிண்ட் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த 10 எம்ப்ளாயி நேமில் எனக்கு ஒரு எம்ப்ளாயி மட்டும் வேணாம்னா நான் அந்த எம்ப்ளாயி மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எம்ப்ளாயி நான் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ, பாஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐட்ரேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை திருப்பி நடக்குது. அதாவது என்ன பேர் இருக்குது, இப்போ காஷினோட நேம் இருக்குன்னா அந்த நேமை எனக்கு திருப்பி ஒரு 10 வாட்டி 20 வாட்டியும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்லணும்னா ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாநாடு படம் பார்த்துருப்பீங்க, அதில் சிம்புன்னு வந்து நடிச்சிருப்பார். சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை திருப்பி நடக்க அவருக்கு, அதுதான் லூப், அதாவது ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாரு வயல்னு 2 விதமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வீடியோஸில் போட்டிருப்போம், அதுக்காக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Cheers.